ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட 30 டேஸ் சேலஞ்சோட 12வது நாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 12வது நாள் நான் என்னென்ன பண்ணேங்கிறது, இன்றைக்கி என்னென்ன பண்ணேன், எப்படி போச்சு நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தொடர்ந்து என்னென்ன வீடியோ போகிறோங்க எல்லாமே இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர்பூசணி எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அது காலையில் வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா 5 பாதாம் நான் சாப்பிட சொல்லியிருப்பேன். நைட்டு 5 ஊற வச்சுட்டு காலையில் தோல் நீக்கி சாப்பிட சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். பாதாம் ஒரு 5 டெய்லி ரெகுலராக எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது நான் சாப்பிட்டேன். தர்பூசணி கொஞ்சம் பப்பாளி. இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக சாப்பிட டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குதா, இல்லை டேஸ்ட்டே இல்லையான்னு தெரியல. அந்த பழத்தில் பார்க்குறக்கு தான் நல்லா இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ட அளவுக்கு இல்லை. என்ன தெரியல, டேஸ்ட் இல்லையா இல்லை வெயிலுக்கு பழம் சரியில்லையா என்னன்னே தெரியல. சரி என்ன பண்ணுறது, அது சாப்பிட்டாலாவது நமக்கு நீர்க்காய் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு தோணும். அதே மாதிரி சொட்டிங் நல்லா ஆகும். நமக்கு நல்லா வியர்வை வெளியில் வரணும். வந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சமயத்தில் நீங்கள் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ பொரியல் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளேட் ஃபுல்லாக வச்சுக்க பார்த்திங்களா, இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் எதுவுமே எடுத்துக்கலாம், இது மட்டும் சாப்பிட்டேன். உண்மையாலுமே நல்லா இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னென்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன ஒரு ஐடியா பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் அது கூட பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன், எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா என்னால் முடியல. சரி ஏதோ ஒன்று சாப்பிடணும் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இதோட 12 நாள் எதுவுமே சாப்பிடல. உண்மையாலுமே ஏதோ ஒன்று நம்ம பார்த்தோம்னா நமக்கு வெளியில் போனாலும் சாப்பிட தோணும். அப்புறம் என்ன பண்ணேன்னா ரொம்ப ஹீட்டிங்க. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட், இறக்கவே முடிய மாட்டேங்குது. நைட்டெல்லாம் தூக்கமே வரலங்க. 2 மணி 3 மணி ஆகுது. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபேன் ஸ்பீடாக தான் இருக்குது, இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. அதனால் என்னால் முடியாமல் என்ன பண்ணேன், சரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்ட்டு நேற்று ஒரு நாள் மட்டும் சீட் பண்ணிட்டேன். ஏன்னா முடியல என்னால் உண்மையாலுமே. அதனால் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நைட்டு சாப்பிட்டேன். அது கூட நைட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன். இன்னும் ஒரு செவ்வாழை இருக்குது. ஏன்னா அது எனக்கு இங்கே ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது தீர வரைக்கும் அது சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் நைட்டு பார்த்திங்களா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த தண்டு, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர்பூசணி, அப்புறம் அன்னாச்சி பழம், ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த பொரியல் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இந்த பொரியல் என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா. இது கூட தான் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நான் தாளிச்சுக்கிட்டேன். அது என்னமோ உப்பு கரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா நைட்டு சாப்பிடும்போது மட்டும் அப்படி இருக்குது, என்னன்னே தெரியல. ஒரு வேளை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறனால எது சாப்பிட்டாலும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியுதா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம பசிக்காக எதுவும் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம சாப்பாடும் சாப்பிட்றதில்ல, டீ காஃபி எதுவுமே இல்லை. நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் சரின்ட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் பிளான் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணுங்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்கள் வீட்டு சைடு என்ன காய்கறி கிடைக்குதோ சீப்பாக அதை வாங்கி பண்ணுங்கள். விலை அதிகமாக கொடுத்து வாங்கி பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எது சீப்பாக எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அந்த காய்கறி வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் சுண்டல் வகைகள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கலாம். நீங்கள் கொள்ளெல்லாம் சாப்பிட்லாம். கொள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பருப்பு வகை பிடிக்குதோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். டெய்லியும் ஒன்று நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஓகேங்களா? நான் தான் சேர்த்த முடியல, அதுக்கு பொதுவாக நான் முட்டையாவது எடுத்துக்கிறேன். ப்ரோட்டீன் கீரை, முட்டை, அப்புறம் காளான், பன்னீர், இது மாதிரி நான்வெஜ்ஜு இந்த ஐட்டம் எல்லாத்துலேயுமே இருக்குது.
அதில் ஏதோ ஒன்று வந்து டெய்லி எடுத்துக்கணும். அப்படி வச்சு தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6748 ஸ்டெப். இன்றைக்கி வெயிட்டு பார்த்தீங்கன்னா 60 கிலோ 750 கிராம் இருக்குது. பரவாயில்ல, நல்லாவே கம்மியாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ 12 நாள் ஆச்சுங்களா. நாளைக்கு 13வது நாள். அந்த 13 நாளில் வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோ வெயிட் கம்மியாச்சுங்கிறது தனியாக நான் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சு நாளைக்கு உங்களுக்கு அது வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. இந்த 13 நாளில் எப்படி எப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 4-5 நாளில் நல்லா கம்மியாச்சு, வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே அப்படியே ஏறுது. 100 கிராம் ஏறுது, 100 கிராம் கம்மியாகுது. இது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் ஆகிறது வந்து வெயிட் கம்மியாகிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்காது. இதனாலேயே மனசு தளர்ந்து நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நானே நிறைய டைம் வந்து அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போவே எனக்கு வந்து நான் 30 நாள் கண்டிப்பாக இருந்தே தான் இருக்கேன். ஆனாலும் இடையில வந்து மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், ஒரு 100 கிராம் கூட டெய்லி கம்மியாக மாட்டேங்குது, ஒரு நாள் அதிகமாக காட்டுது, ஒரு நாள் கம்மியாக காட்டுது அப்படின்ட்டு இருக்குது. வெறும் வயிற்றுல பாருங்கள், வெறும் வயிற்றுல செக் பண்ணுறதா கரெக்டு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ காலையில் சாப்பிட்டு பாருங்கள், இன்னொரு டைம் வெயிட் பாருங்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 கிராம் 1 கிலோ கூட அதிகமாக காட்டுது. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெறும் வயிற்றுல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே இவ்வளோ கம்மி ஆயிடுச்சுன்ட்டு. வெறும் வயிற்றுல பார்க்குறதா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம கோலை நோக்கி கண்டிப்பாக போவோம். இடையில நிறைய தடங்கள் வரும். எல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு அன்னாச்சி பழம் வந்து நம்ம அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அன்னாச்சி பழம் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ருசிக்கிறதுக்கு அந்த முள் அதை வந்து தொடங்கூட முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு முள் சுற்றிலும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது தானே அதோட டேஸ்ட்டு ருசி தெரியுது. அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி உள்ளே போகணும் இல்லைங்களா. அது மாதிரியே தான் வாழ்க்கைனா சில அடிகள் சில கஷ்டம் எல்லாமே வரும் கண்டிப்பாக. அதையெல்லாம் வந்து இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற முள் மாதிரியே நினச்சிட்டு எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு நம்மளோட கோலை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நினச்சதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது மாதிரியே நமக்கு வந்து ஒரு மனதைரியம் கண்டிப்பாக வேணும். இடையில விட்டுட்டு போயிட்டோம்னா திரும்ப வர்றது கஷ்டம், திரும்ப எக்ஸ்ட்ரா ஆகிட்டே தான் இருக்கும். அது நான் வந்து நிறைய டைம் வந்து உணர்ந்துருக்கேன். நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க யாராவது அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ 13 நாள் அடுத்த நாள் வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடலான்ட்ருக்கேன். நாளைக்கு 13வது நாள் வீடியோ நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.